வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்னைக்கு நாங்கள் என்ன ஸ்பெஷல் ரெடி பண்ண போகிறோம்டா, இன்னைக்கு வெடி ரசம் வச்சு நாங்கள் புளி கருவாடு போட்டு வச்சுருந்தோம் பாருங்க. அந்த புளி கருவாடை தான் இன்னைக்கு பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம். வெடி ரசத்துக்கும் கருவாடு பொரியலுக்கும் எப்படி இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கருவாட்டை நல்லா வெட்டி நம்ம தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவோம். நான் என்னென்ன கருவாடு எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். இந்த கருவாடு பாருங்க பாறைக்கருவாடு. இந்த கருவாடு வெள்ளை மீன் கருவாடு. இது பண்ணா கருவாடுங்க. இந்த 3 வகை கருவாட்டையும் தான் இன்னைக்கு நாங்கள் இதை வெட்டி க்ளீன் பண்ணிட்டு பொரியல் பண்ணி வெடி ரசத்தோடு இன்னைக்கு ஒரு பிடிக்க போகிறோம். நல்ல ஒரு டேஸ்டான குழி கருவாடுங்க. இங்கே பாருங்க, அந்த குழி கருவாடு வைக்கையில் மழை நல்லா பெஞ்சிச்சு. நம்ம ஊரில் மழை வெள்ளம்லாம் நிறையா வந்துச்சு. அப்போ வச்சதுங்க கருவாட்டை பாருங்க, கெட்டே போவாதுங்க. நம்ம குழி கருவாடு போட்டோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா மஞ்சளும் உப்பையும் தடவி வச்சோம்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க கருவாடு. இப்போ நம்ம கருவாட்டை வெட்டி தண்ணியில் நல்லா ஊற போட்டுருவோம். ஏண்டா உப்பு கொஞ்சம் நீங்கி போகும் நம்ம உப்பு வச்சதுனால. அதிகமான உப்பு நாங்கள் வைக்க மாட்டோம் கருவாடுகளுக்கு. கருவாட்டுக்கும் இப்படி நம்ம மீனுக்கு எப்படி ஓரத்தில் முள் இருக்குமோ அதே மாதிரி கருவாட்டுக்கும் இந்த ஓரத்தில் முள் இருக்கும். இதை வெட்டி எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்க, கருவாடு நல்லா துண்டு பீஸாக போட்டுடலாம். வேலை பார்க்குறீங்க, மண் உழுவாதாண்டு. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, மண்ணே உழுவாது. மண்ணே உழுவாமல் மணலில் வச்சு தான் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு மண்ணு கூட உழுவாதுங்க. அப்படி பக்குவமாக வேலை பார்த்து சாப்பிட்ருவோம். இப்போ நான் வெடி ரசத்துக்கு புளி ஊற போட்டிருந்தேன். இப்போ கரைச்சி எடுத்துக்கிடுவோம். அப்படியே அலசி எடுத்துட்டு நம்ம பொரிச்சுக்கிற வேண்டியதுதான். இப்போ வெடி ரசத்துக்கு நான் புளி ஊற போட்டிருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ கரைச்சி எடுத்துக்கிடுவோம். நல்லா புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அம்மிலேயே ஒரு தக்காளியை அரைச்சிருக்கிறேன், அதை அந்த புளியோட சேர்த்துருவோம். இதாங்க வெடி ரசம் ரெடி ஆகிருச்சு. இப்போ நாங்கள் தாளிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற கருவாடை அலசி எடுத்துக்கிடுவோம். இப்போ கருவாடை நம்ம நல்லா தண்ணியில் ஊற விட்டுட்டோம். இப்போ நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். கருவாட்டை பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ கருவாட்டுக்கு நம்ம கொஞ்சோண்டு வத்தல் சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இப்போ வத்தலையும் வெங்காயத்தையும் சின்ன வெங்காயம் போட்டுக்க. ஏண்டா கருவாடு பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால சின்ன வெங்காயத்தை நான் நறுக்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம துண்டு துண்டாக கருவாட்டை வெட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டோம். இந்த கருவாட்டை சேர்த்துருவோம். கலந்து விட்டுறணும். அப்போ தான் அந்த கருவாட்டில் உள்ள உப்பு அந்த வெங்காய சாரோடு இறங்கி நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கருவாடு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம கீழே பிடிக்க விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எண்ணெயை பாருங்கள் நல்லா வற்றி வந்துருச்சு. நம்ம தண்ணியிலேருந்து அலசி போட்டோம். கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். இந்த ரேட்டுக்கு இருந்தால் தான் கருவாடு நல்லா இருக்கும். நம்ம வத்தலோட கொஞ்சம் வத்தத்தூள் சேர்த்துக்கிற வேண்டியதான். இப்போ வந்து கருவாடு ரெடி ஆகிருச்சு. இறக்கிட்டு நாங்கள் வெடி ரசம் வைக்க போகிறோம். இங்கே கோழி குஞ்சுக அப்படி சுற்றி சுற்றி வராங்க இறக்கி. இப்போ வந்து கருவாட்டை இறக்கிடுவோம். கருவாடோட மணத்தை பாருங்க, வாசத்தை. பக்கத்து வீட்டு வரைக்கும் நம்ம கருவாடு பொரிச்சாலும் சரி, நம்ம குழம்பு வச்சாலும் சரி, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களையே கூப்பிடுங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு மனம் மணக்கும் இந்த கருவாடு. கருவாடு வாசத்தை பாருங்க, அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குது. ரசத்துக்கு நான் ரெடி பண்ண போறேன். எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ கடுகை சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வத்தல் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கிடுவோம். ஊற்றிக்கிடுவோம். காய் ஊற்றிட்டு வெளியே வச்சாலும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ரசத்துக்கு கல் உப்பு தான் சேர்க்குறேன். வெடி ரசம் ரெடி ஆகிருச்சு. இப்போ இறக்கிடுவோம். இதுதாங்க வெடி ரசம். நம்ம பொரிச்சு எடுத்த கருவாடு, அது வாசத்துக்கே எவ்வளோ சோர்ந்தாலும் சாப்பிடலாங்க. குழம்பு வச்சாலும் சரி, பொரிச்சாலும் சரி, பக்கத்து வீடு வரைக்கும் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். எங்கேயோ கருவாடு பொரிக்காங்க, எங்கேயோ கருவாடு குழம்பு வைக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வாசத்துக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயத்துக்கும் கருவாட்டுக்கும் சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க நான் கருவாடு பொரிக்க சேர்த்தேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன வெங்காயமும் இந்த கருவாடு, அது கூட வத்தல், கொஞ்சம் வத்தத்தூள் போட்டு பொரிச்சேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ரசத்துக்கும் கருவாட்டுக்கும் எப்படி இருக்கும் சாப்பிட்றவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உப்புனா சேர்க்க வேண்டாம், கருவாட்டிலே உப்பு இருக்கும். என்னடா உப்பு போடலையே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கருவாட்டிலே உப்பு இருக்கும். அதனால நாங்கள் கருவாட்டில் உப்பு சேர்க்க மாட்டோம். எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாருமே போட்டுக்கு போயிருக்காங்க. அதனால நான் ஒரு ஆள் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் இருந்தால் சட்டியே காலியாகின்னு. பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. சாயங்காலம் வந்து தான் சாப்பிடுவாங்க. யாருக்கெல்லாம் இப்படி வெடி ரசம் வச்சு கருவாட்டு பொரிச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மெத்தடுக்கு கருவாடை பொரிச்சு பாருங்கள். உண்மையிலே வேற லெவல் தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி பொரிச்சு வெடி ரசம் வச்சு சாப்பிடுங்க. உண்மையிலே வேற லெவல் தாங்க. யாருக்கெல்லாம் இந்த கருவாடு பிடிக்குமோ மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி.